அடுத்த நாள் கமலஹாசன் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணும்போது அங்கே இருந்தவங்க கேட்டது வந்து இந்த மாதிரி கர்நாடகாவில் நீங்கள் சொன்னது தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லும்போது அவர் சிரிச்சிட்டே, அதாவது நான் பேசுனது அவங்க தப்பான ஒரு மீனிங்கில் புரிஞ்சுட்டு இருக்காங்க, பல அரசியல் காரணங்களுக்காக எங்கள் மொழி தான் பெருசு உங்கள் மொழி தான் பெருசுன்னு சொல்லிட்டு சில பேர் பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது. ஸோ கன்னட பிரசிடெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பேசுகிறாரு அப்படின்னா அவர் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக கூட பேசலாம். ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து ரியாக்ட் ஆகணும், ஆன்சர் பண்ணணுன்றது கிடையாது. நான் மொழி மேலே இருக்கிற ஒரு அன்பை தான் தெரிவிச்சனே தவிர எங்கள் தமிழ் மொழி தான் பெருசு உங்களதெல்லாம் இழிவு அப்படின்ற மாதிரி நான் பேச கிடையாது. ஸோ ஒரு நாளும் என்னால் சாரி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு பகிரங்கமாக அவர் வந்து ஓப்பன் டாக்காக சிரிச்சுட்டே கேஷுவலாக சொல்லிட்டாரு. இதை தொடர்ந்து இன்னொன்று அவர் சொன்னார் என்னென்னா, அதாவது சவுத் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், நார்த் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு இதாக இருக்கும். ஸோ அவங்கவுங்க நாட்டுக்கு அவங்கவுங்க சைட்லேருந்து பார்க்கும்போது என்னுடைய மொழி தான் பெருசு என்னுடைய கொள்கை தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய சொல்லலாம். இதை வந்து யாருமே உங்களுக்கு தான் பெருசு எங்களுக்கு தான் பெருசுன்னு சொல்லிக்க முடியாது, அவங்களுக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ நியூட்ரலாக இருக்கிற பீப்புள்ஸ் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து ஆன்சராக வேணும். ஸோ மற்றவங்க பேசுகிறாங்க இந்த பாலிடிக்ஸில் இன்க்ளூட் ஆகி பேசுகிறாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் கேட்க முடியாது. ஸோ என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி இவர் தெரிவிச்சிட்டாரு.